ஹாய் ஹலோ தீஜோ ஃபேமிலிஸ். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. இந்த வீட்டை நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இது நாங்கள் பாதியில் கட்டிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அலைன்ஸ் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் நாங்கள் இந்த வீட்டை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது 2024 நவம்பர் 10 அன்றைக்கி தான் கிரகப்பிரவேசம் வச்சுருந்தோம். இப்போ நான் எடுத்திருக்க வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் 9 அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ இது. நவம்பர் 10 எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணோன்னா, நவம்பர் 11 அம்மாவுக்கு 50th பர்த்டே. ஸோ அன்றைக்கி மண்டே. ஸோ எல்லாருமே லீவ் போட்டு வர முடியாதுன்றதுக்காக நவம்பர் 10 நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். இது ரொம்ப வருட கனவு. இது ஒரு புது வீடை கட்டி அதில் வாழணும் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்களுக்கு 2024 அது நிறைவேறிடுச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது நவம்பர் 9 அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். அன்றைக்கே மறுநாள் தேவையான சமையல் பொருள் எல்லாமே வந்துடுச்சு. அது எல்லாமே ஒரு குட்டி ரூமில் நாங்கள் அடக்கி வச்சுருக்கோம். இதுதான் கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு செல்ஃப்மே நாங்கள் இன்னும் வைக்கல. ஸோ இப்போ இருக்கோம் அப்படி தான் இருக்குது. மாடுலர் கிச்சன் சீக்கிரமாக பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூம் 2த்துலேயுமே இருக்குது. நவம்பர் 9 அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் ஏன் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடிட் பண்ணல. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஆகிடுச்சு. அதனால தான் நான் எடிட் பண்ணாமல் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் எடுக்கிற வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நைட்டே ரங்கோலி கோலம் போட்டு அழகாக செட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்னிங் ஒரு 5:30க்கெல்லாம் பால் காய்ச்சணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அழகாக கிச்சனையும் ரெடி பண்ணிட்டோம். பூவால் டெக்கரேஷன்ஸ் போட்டு 5 விதமான கிண்ணத்தில் 5 விதமான இது வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. உப்பு, அரிசி, பருப்பு, சர்க்கரை, தண்ணி, இது எல்லாமே வச்சுருந்தோம். மறுநாள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டோம். சொந்தக்கார எல்லாருமே ஆஃப்டர்நூன் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே கூப்பிட்டுட்டு மார்னிங் பால் காய்ச்சறதுக்கு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு பாலும் காய்ச்சிட்டோம். நாங்கள் பால் அடுப்பில் தான் காய்ச்சினோம். ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அடுப்பில் தான் வச்சுருந்தோம். பால் ரொம்பவே அழகாக பொங்கி வந்திருந்தது. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். மார்னிங் ஒரு சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாடு உள்ளே வர வச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதோட கன்றுக்குட்டியோடு அந்த பாலும் குடித்தது கன்றுக்குட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லா ரூமுக்கும் கூட்டிகிட்டு போவாங்களாம். நாங்கள் கூட்டிகிட்டு போகல, டைல்ஸ் உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்தது பால் காய்ச்சிராம நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு ஆளும் இருந்தாங்க. சமையலும் தொடங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போய் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு எல்லா சொந்தக்காரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டரும் வந்துட்டாங்க ஆஃப்டர்நூன். அப்போ ரிப்பன் கட் பண்ணணுன்றதுக்காக என்ட்ரன்ஸில் ரிப்பன் ஒட்டிட்டோம். அந்த ரிப்பனை பாஸ்டர் தான் கட் பண்ணாங்க. வீட்டுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. எல்லாருமே சாங்ஸ் பாடிட்டு எல்லா ரூம்ஸ்லேயுமே பாஸ்டர் ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்தது. எல்லா ரூம்லேயும் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அம்மா வீட்டு சைட்லேருந்து சீர்வரிசை வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள்.
ஃபைனலாக பாஸ்டர் ப்ரே பண்ணிட்ட பிறகு அம்மாக்காக கேக் சொல்லியிருந்தோம் 50th பர்த்டேக்காக. ஸோ அதை ப்ரே பண்ணிவிட்டு கேக்கும் வந்து கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. அப்புறம் வந்து ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி எல்லாம் வந்து செஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் எங்களுடைய கிரகப்பிரவேசம் வந்து போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் இப்போ வர பொங்கல் வர வருது. அந்த பொங்கல் வீடியோவை சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் மோனிகா சாம்.